ஹாய் லவ்லீஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டேல பியூட்டிஃபுல்லான பாபா கார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏஞ்சல் கார்ட்ஸும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரீடிங். எஸ், எல்லா ரீடிங்ஸுமே டிஃப்ரெண்ட் தான். பட் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு பர்சனல் ட்ரை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெண்டு விதமான பிளான்ஸ், லீஃப் ரேதர், இலைகள் தெரிய போகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இலையை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஆனால் அது செட் ஒன் செட் டூன்லாம் நான் பிரிக்க போகிறதில்ல. உங்களுக்கு எந்த இலை பிடிக்குமோ அந்த இலையை சூஸ் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு அழகான பாபா ரீடிங் உங்களுக்காக கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த ரீடிங் வேற லெவலில் இருக்க போது. அது எப்படின்னு பார்த்துடலாமா? பட் அதுக்கு முன்னாடி ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்க நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் உங்களுடைய ஃபேவரட் டேரோ கார்டு ரீடர் அண்ட் நான் ஒரு லைஃப் கோச், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைட் லைஃப் கோச் அண்ட் இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். ஸோ இன்னைக்கு நம்ம பாபா கார்ட்ஸில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நிறைய சந்தேகங்கள், உங்கள் மேலே சந்தேகங்கள், இல்லை உங்களால் பண்ண முடியுமா முடியலையான்னு தெரியல, என்னவா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக டிசைன் பண்ண லைஃப் கோச்சிங் என்னால் உங்களுக்கு தர முடியும். அண்ட் அதை பற்றின டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட், ஓகே, ப்ரொஃபஷ்னலி அட்வான்ஸ் டேரோ கார்டு ரீடிங் கோர்ஸ் February 10th ஆரம்பிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதுலேயும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது சாதாரணமாக ஒரு நானும் கற்றுக்கிட்டேன்ற டேரோ ரீடிங் கோர்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ வாங்க என்னோட ரீடிங்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு கூட சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வேற ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் தான் பார்ப்போம் இந்த ரீடிங் எப்படி போகுதுன்னு. லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. வெல்கம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பாபா கார்ட்ஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு ரொம்ப அழகான ஒரு லீஃபை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், நான் தான் அதை டிசைன் பண்ணேன். ஸோ எனக்கு எந்த ஒரு லீஃப்னாலுமே அழகு தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு நீங்கள் அதை சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அது அழகு தான். ஓகே, ஸோ வாங்க என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? மைண்டில் எதையும் வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம். பி அ லைட் ஹவுஸ். வாவ், வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இரு. அப்போ நீ வெளிச்சம் கொடுக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருளை வைக்கணும். அப்போ அந்த அந்த இடத்துல வந்து பல விஷயங்கள் இருந்தா, குப்பை மாதிரி இருந்தா நம்மளால அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை வைக்க முடியுமா? முடியாது இல்ல. அதே மாதிரிதான் நீ ஒரு ஒரு லைட் ஹவுஸ் அப்படி இருக்கணும்னா, நல்ல வெளிச்சம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல உன் மனசுல இருக்கிற பல விஷயங்களை நீ ரிலீஸ் பண்ணணும். ஐ திங்க் அதை தான் சொல்றாரு. ப்ராபப்ளி இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு தோணுது, யூ ஆர் கேரிங் மோர் தென் யூ கேன் ஆர் மோர் தென் யூ நீட். இவ்வளோதான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுன்றதையும் தாண்டி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ? அது உங்களால முடியுதா? ஓரளவுக்கு தான் யாராலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ எதுனாலும் சரி ஒரு அளவுக்கு தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் அப்படி இல்லை, நிறைய எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. பார்த்துடலாம் மற்ற கார்ட்ஸில் என்ன மாதிரி ரீடிங்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, லாஜிக்கலாக முடிவுகள் எடுக்க முடியல. அண்ட் முடிவெடுக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு விஷயம் வந்து நிற்கிது. ரிலேஷன்ஷிப்ஸும் மிக கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, சக்சஸ் வரும். எப்போ வரும், எப்போன்னு நான் சொல்றேன். முதல்ல யூ ஆர் ஹேண்ட்லிங் மோர் தென் யூ கேன். ஓகே, இப்போ ஒரு பக்கெட்ல 100 ml வாட்டர், பக்கெட் இல்லை மக்கு, அதில் வந்து 100 ml வாட்டர் தான் அதோட கெப்பாசிட்டினா அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே நீங்கள் அதை போட்டு நீ இதுக்கு மேலேனா அது வலியும். அந்த மாதிரி யூ ஆர் ஷோல்டரிங் மோர் பர்டன்ஸ். உங்களால் தாங்க முடியுன்றதையும் தாண்டி நிறைய அப்படியே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்கள் தான் கைட் பண்ணுறீங்க, நான் தான் கைட் பண்ணணும், நான் தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பிரச்சனையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள் பிரச்சனையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் மோர் ரெஸ்பான்சிபிள். உன்னோட சந்தோஷத்துக்கு நான் பொறுப்பு, உனக்கு பணம் வரணுமா நான் பொறுப்பு, உனக்கு நாளைக்கு நீ சாப்பிடணுமா நான் பொறுப்பு. எவ்வளோ பொறுப்புகள் தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. அப்போ இந்த பொறுப்புகளை நம்ம சுமக்க we will start overthinking.
இது எப்படி செய்ய போறோம், அதை எப்படி செய்ய போறோம், அவங்களுக்கு இதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும், ஐயோ என்னோட வேலை இருக்கு, இதை நான் எப்ப முடிக்க போறேன். யூ வில் ஸ்டார்ட் டு ஓவர் திங்க். ஓவர் திங்க் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. உங்க எனர்ஜி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு இடத்துல நமக்கு அகைன் நான் சொன்னேன்ல சுமைகள், அது எல்லா வேலையுமே சுமையா தெரிய ஆரம்பிக்கும். அப்படி சுமையா தெரியறது வந்து ஒரு சொல்யூஷனா சொல்லுங்க, அது ஒரு சொல்யூஷனா? நம்ம சுமை அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு தீர்வா? இல்ல. அப்போ என்ன பண்ணணும், மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கிளாஸ் என்ன மாதிரி ரீடிங் வந்திருக்காங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி பி அ லைட் ஹவுஸ்ன்னு சொல்லும் போது ஐ திங்க் மேஜர் ஷிஃப்ட் இஸ் கெட்டிங் இன் டு யுவர் லைஃப். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா, பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பார்த்தும் நீங்க பயப்படுறீங்களோ அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது யூஆர் ஆல்சோ ஃபீலிங் அலோன். தனிமை இருக்கு. எதை நோக்கி இந்த தனிமை இருக்குன்னா, உங்களுடைய இமோஷன்ஸை நீங்க கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. யூஆர் சப்ரெஸிங் யுவர் எமோஷன்ஸ். போட்டு 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 அழுத்தி 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 அன்பு யாராவது கொடுத்தா கூட வாங்க முடியாத அளவுக்கு சப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமே என்னால யாரையுமே சப்போர்ட் பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஐ வில் நாட் பி ஏபிள் டு சப்போர்ட் எனிபடி. அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு ரொம்ப கிளியரா நீங்க வந்துட்டீங்க. பட் அதையும் மீறி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஆல்சோ நிறைய செல்ஃப் டவுட், உங்க மேல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. வாட் இஃப் இப்போ நான் இதை பண்ணேன்னா என்ன ஆகும், அதை நான் பண்ணலைன்னா என்ன ஆகும், இதை நான் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும். ஸோ உங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, உங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியல, மற்றவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலாம்? எப்படி வருது பாருங்க கார்ட்ஸ். இது எல்லாமே ஒரு மைண்ட் செட். ஓகே, இதை விட்டு வெளியில வர்றதுக்கு முதல்ல இந்த என்னால ரெஸ்பான்சிபிளா இருக்கு, உன் விஷயத்த நீ பண்ணு, என் விஷயத்த நான் பண்றேன், அது மாதிரி ட்ரை டு ஸ்டே அவே. ஒரு விஷயம் ரொம்ப ஹெவியா இருக்கா, அதை வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே இருக்கும். அதை விட்டு எப்படி வெளில வரணும்னு யோசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு உங்களை வந்து நீங்க வந்து செல்ஃப் டவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே முடியாது. ஆனால் அதை விட முக்கியமா என்ன தெரியுமா, யூ ஆர் நாட் அலோன். நீங்க முதல்ல தனியா இல்லை. அதான் பாபா கார்ட்ஸ்ல வந்திருக்கு. நீ தான் லைட் ஹவுஸ். நீ எப்படி தனிமையில இருப்ப. அண்ட் முதல்ல இந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோ எவ்வளோ ரிக்ரெட்டை தான் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பீங்க. தூக்கி போடுங்க எல்லா ரிக்ரெட்டையும். இவருங்களேன், சக்சஸ் உங்களுக்கு வரும் எப்போன்னு கேட்குறேன். சக்சஸ் கார்டே வருது. ஹவ் பியூட்டிஃபுல் இல்லை? கார்டு எடுக்கும்போது சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு சக்சஸ் வரும், அதுக்கு வரத்துக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்றேன். சக்சஸ் கார்டே வந்திருக்கு பாருங்களேன். வாவ். நீங்க நினைத்த காரியம் கை கூடும். கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க சக்சஸ், வெற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஆனால் ஒரு கார்டு ரிலேஷன்ஷிப்ஸ். ஆக்சுவலி இங்கே ரிலேஷன்ஷிப்புக்கு 2 கார்டு வந்திருக்குங்க. தெர் ஆர் 2 கார்ட்ஸ் ஃபார் யூ. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைய அன்பு கொடுக்கறதுக்கும் அன்பை பரிமாறுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் ஐ திங்க் யூ நாட் லெட்டிங் கோ. ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதனால புதிய உறவுகளுக்கு நீங்கள் இன்னும் வழி வகுக்க மாட்டேங்கிறீங்களோ, அது ஒன்று. அண்ட் ஐ திங்க் யூ ஆர் கில்ட்டி. இந்த கார்ட்ஸ் எல்லாம், இந்த டேரோலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸ்டாப் பிளேமிங் யுவர் செல்ஃப். இன்ஃபேக்ட் என்னோட காலையில் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த மாதிரி திருப்பி ஒரு ரீடிங் வந்திருந்தது. ஸோ ஸ்டாப் பிளேமிங் யுவர் செல்ஃப். இதுக்கு நான் தான் காரணம், அவங்க எப்படி இருக்கிறது. யாரோட வாழ்க்கைக்கும் யாரும் காரணம் கிடையாது. அவங்களுடைய எண்ணங்களை அவங்கவுங்க கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போனாதான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு மனசில் என்ன ரொம்ப அழுத்தமாக இருக்கோ அதை எழுதி, பாபான்னு இல்லை, உங்களுடைய ஃபேவரட் குருவாக கூட இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், நல்ல ஒரு ஸ்பிரிட் கைட், நீங்கள் நம்புகிற ஸ்பிரிட் கைட் கிட்ட நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன், என் வாழ்க்கையில் இருக்க இந்த தடைகளை நீக்கிடு அப்படின்னு மனசை விட்டு எழுதி சரண்டர். எழுதி என்ன பண்ணணும், கிழிச்சு போட்டுருங்க. உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் எழுதி கிழிச்சு போட்டுருங்க. லெட் இட் கோ. இட்ஸ் டைம் டு லெட் கோ. அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் டீம் வந்து உங்களை கைட் பண்ணுறதுக்கான நேரம் இதுதான். ஓகே,
ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் இல்லை, சக்ஸஸ்ன்னு சொல்லி கடைசியில் ஏஞ்சல் கார்ட்ஸ்லேயும் சக்ஸஸ் வருது. புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும், நீங்கள் தான் அதுக்கு கதவை திறந்து விடணும். யூ ஷுட் சே ஓகே அண்ட் லெட் குட் திங்ஸ் ஹேப்பன் டு யூ. ரொம்ப அழகான ஒரு ரீடிங் இல்லை, பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது தேவைப்படும்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங்கில் எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் பண்ணலான்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட ப்ரொஃபஷ்னலி இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷ்னலி அட்வான்ஸ் டாரோ கார்ட் ரீடிங் கோர்ஸ் February 10th ஆரம்பிக்க போகிறோம். அதை பற்றின என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப அழகான ஒரு லீஃபை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. 2 லீஃபும் நான் தான் க்ரியேட் பண்ணேன். பட் எஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு லீஃபை சூஸ் பண்ணியிருக்கீங்க. வாங்க மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்துடலாமா? ரைட். போன ரீடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எவ்ரி ரீடிங் இஸ் இன்ட்ரெஸ்டிங் சொல்லக்கூடாது, பட் போன ரீடிங் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வாவ், ஃபர்கிவ்னஸ். ஆக்சுவலி ஓகே, நீங்கள் காலைல என்னோட ஷார்ட்ஸ் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு இதையும் பாருங்கள், அதில் ஒரு சூப்பரான மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த வார்த்தை வந்ததுக்காகவே உங்ககிட்ட நான் சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றம் வரப்போகுது. A big change is going to come. அந்த மாற்றம் வந்து என்ன சொல்றது, அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பிடித்த மாற்றமா இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல, பட் ரொம்ப பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னா நீங்க இதை பண்ணும்போது. ஆனா இதை யாருக்கு பண்ண போறீங்க? மற்றவங்களுக்கு இல்லை, உங்களை நீங்க மன்னிச்சுக்க போறீங்க. நான் லேட்டா வந்தேன், என்னாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, என்னை வந்து மற்றவங்க வந்து மதிக்க மாட்டுறாங்க, நான் ஒருத்தங்க கிட்ட அன்பை எதிர்பார்க்குறேன், அந்த அன்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என்னால் சாப்பிட முடியல, நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன், நான் தூங்கல. யூ கைண்ட் ஆஃப் பிளேமிங் எவ்ரி திங் ஆன் யுவர் செல்ஃப் ஆர் ஆன் அதர்ஸ். நம்மள பிளேம் பண்ணிக்கிறோம், இல்லை மற்றவங்கள பிளேம் பண்ணுறோம். சரி, இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டியது இருக்குது, இதை நான் கற்றுக்கணும், இல்லை அதை நான் செய்யணுன்றது எனக்காக விதிக்கப்பட்டது அப்படின்றது இட்ஸ் அ வெரி ஈஸி திங். நேராக போகிறதுக்கு பதிலாக சுற்றி 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 நம்ம திருப்பி அதை தான் வந்து புரிஞ்சுப்போம். நீ எப்போ ஒன்றை மன்னிக்கிறியோ, எப்போ மற்றவங்கள சரி போ அப்படின்னு விடுறீங்களோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். ஓகே, அந்த மாற்றங்களுக்கு வந்து என்ன முதல்ல ரொம்ப அவசியம்னா உங்களுடைய அக்செப்டன்ஸ். ஓகே, இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டியது இருக்குது, எனக்கு நடந்துருச்சு, ஐ எம் கிரேட்ஃபுல் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் தேவைப்படுது. ஓகே, King of Wands, the Star, cool. ஓகே, பார்த்தீங்களா கப்ஸ். மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம இன்னும் என்ன கார்ட்ஸ் எடுக்கலாம், வேணுமா தேவைப்படுமான்னு தெரியல, பட் லெட்ஸ் see. எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கோ? சில பேர் சொல்லுவோம், நம்மளே சில நேரம் நினைப்பேன், என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நகர கூட மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கா? லெட் மீ நோ, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கேயோ ஸ்டாக்னேட் ஆன மாதிரி இருக்கா? எங்கேயுமே மூவ் பண்ண முடியாமல் அப்படியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கா? டு யூ ஃபீல் தட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நான் டோன்ட் கிவ் அப். ஏன்னா சன் கார்டு வந்திருக்கு. சன் கார்டு பார்த்தாலே வேற எதுவும் சொல்ல தோணாது. ஓகே, சக்ஸஸ். நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஒரு ஒரு மேஜர் பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில், ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. டோன்ட் கிவ் அப். ஒரு விஷயம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை விட்டுறாதீங்க, ரொம்ப டைட்டாக ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு உங்கள் கார்டை பார்க்கும்போது உங்கள் கூட இருக்கிற யாரோ உங்களுடைய வெற்றிகளை தடுத்து நிறுத்துகிறாங்களோ, ஒரு டாக்ஸிக் இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ? காதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து ஒன்றா நீங்கள் உங்களை தள்ளி வச்சுக்கோங்க, இல்லை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் ஒன்றா நம்ம அதை விட்டு தள்ளி இருக்கணும். தள்ளி இருக்க முடியலன்னா உங்களோட ஸ்பேஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நாமளே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத
கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணவங்க உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டும் எனக்கும் அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு லேர்ன் மோர். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி முற்றி வரனால யூ ஜஸ்ட் ஸ்கேர்ட். ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் ஐயோ இதை பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், இதை பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, ஜெயிக்கலைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் பயம். புது வேலையாக பயம், புது ரிலேஷன்ஷிப்பாக பயம், புதுசாக ஒரு விஷயத்த ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க, புதுசாக அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரதா பயம். ஐ திங்க் திஸ் ஃபியர் இஸ் ரியலி ஹோல்டிங் யூ பேக். அப்போ தான் பாபா சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், எதை பற்றி நீ கவலைப்படணும். ஸோ ப்ராபப்ளி அவங்க விட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது வந்து ஃபர்கிவ்னஸ். விட்டுரு, நான் தான் உன் கூட இருக்கிறேன், இதெல்லாம் ஏன் உன்னை யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப் லேட்டாக உங்களால் ஸ்பிரிச்சுவலாக இன்னும் உங்களை வந்து ஊக்குவிச்சுக்க முடியலையோ, ஏதோ ஒரு இடத்துல இன்னும் நீங்கள் வந்து கன்ஃபியூஷனுக்குள்ளேயே தான் போகிறீங்க. கன்ஃபியூஷனை விட்டு வெளியில் வரணும்னு நினச்சி இன்னும் கன்ஃபியூஷனுக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்களோ அப்படின்றதையும் உங்கள் காட்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்லேருந்து உங்களை தெளிவுபடுத்திக்கோங்க. இது ஒரு கன்ஃபியூஷன் தான், இந்த கன்ஃபியூஷன் பற்றி நான் திருப்பி யோசிக்கக்கூடாதுன்னு உங்களை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் யூ ஹவ் டு ரீசென்டர் யுவர் செல்ஃப். இல்லை இந்த மேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃபோனில், அது எப்படி சில நேரம் ரீசென்டர் பண்ணி சென்டர் கொண்டு வந்து நம்ம வழியை பார்க்குறோம். அந்த மாதிரி ஐ திங்க் யூ நீட் டு ரீசென்டர் யுவர் செல்ஃப். பிரச்சனையை விட்டு தள்ளி போகணும்னு நினச்சி திருப்பி அந்த பிரச்சனைக்குள்ளேயே போயிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தான் தோணுது. யாரோட அப்ரூவல்காக காத்துட்டு இருக்கீங்க? இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும், இவங்க செஞ்சாதான் தெளிவா இருக்கும், ஏதோ ஒரு அப்ரூவல். காத்திருந்தது காலங்கள் போனது அடி, அப்படிதான் ஆயிடும். யாரோட அப்ரூவல் உங்களுக்கு தேவை? யாரோட வேலிடேஷனுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இது சரின்னு படுதா? அது எத்திக்கலா இருக்கான்னு எப்பவுமே அதான் சொல்லுவேன். எத்திக்கலா இருக்கான்னு மட்டும் யோசிங்க. யாருக்கும் பங்கம் இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்றோமா, அது யாருக்கும் தொல்லை இல்லாம நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போறோம். அதை பண்ணுங்க. டூ வாட் ஃபீல்ஸ் ரைட் டு யூ. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எனக்கு சரி, இதுக்கு சரிப்பா அப்படின்னு நினைக்கிறத பண்ணுங்க. யாரோட அப்ரூவலும் உங்களுக்கு தேவையில்லை. பட் சடன் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல கண்டிப்பா வரப்போகுது. அது என்ன மாற்றம் அப்படின்றது வந்து நீங்க உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணாலோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாலோ தான் உங்களுக்கு அது வரும். வெயிட். நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்க. ஓகே, இது வந்து நீ வெயிட் பண்ணி ரொம்ப வந்து இப்போ வெயிட்டிங் மோட்குள்ளேயே போயிட்டீங்க. கேஆஸ் பத்தி, பிரச்சனையை பத்தி யோசிச்சு இன்னமும் நீங்க அதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கீங்க. வெயிட், ரிலாக்ஸ்டா இருங்க. கண்டிப்பா அந்த சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்சை தேடி நீங்க போகாதீங்க, சேஞ்ச் உங்களை தேடி வரும். ரிமைன் பாசிட்டிவ். இதையும் திறந்துட்டேன். ட்ரஸ்ட். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான மெசேஜ் பாருங்க. ரிலாக்ஸ்டா இரு, பொறுமையா இரு, வெயிட் பண்ணு, பாசிட்டிவா மட்டும் இரு, நம்பு. உன்னை விட ஒரு ஹையர் கான்ஷியஸ் உனக்காக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் ரீடிங்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருந்தா February 10th என்னுடைய இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லைவ் கிளாஸஸ் ஜூமில் நடக்கும். ஸோ ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு மீட் யூ தேட். நீங்களும் இந்த மாதிரி நிறைய ரீடிங்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ரீடிங்ஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கூட, இல்லை என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ ஜஸ்ட் பி ஓப்பன். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம வீடு மாத்துற மாதிரி உங்களுக்கான வேலைகளை அழகா காயின் நகர்த்திக்கிட்டே இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜி தான் இட் மேட்டர்ஸ். த எனர்ஜி தட் யூ ஆர் கேரிங். எதை கட் பண்ணணுமோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எஸ் அப்படின்னு சொல்லுங்க. பயப்படுறதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பயந்துக்கலாம். பட் when you have to say yes to an opportunity, ஒரு வாய்ப்புக்கு ஆமா எஸ் பண்றேன்னு சொல்லும்போது மனசார சொல்லுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.